அட இது இல்லையா, நெஞ்சில எழுத்து வேணுமையா? இதான் நெஞ்சில எழுத்து இருக்குல்ல. இன்னும் 47 50. கையில காசு இல்ல நினைச்சியா? கை மாத்து வாங்கிட்டு வந்திருக்கல, அட்டடப்பால போட்டு குடியா, பேப்பர் கவர்ல போட்டு கொடுத்துறாத. இழிச்சவன் நினைச்சியா? சேவத்த புள்ள. சும்மா இருந்தா எப்படி? ஏதாவது வேணா கேளு டார்லிங், வாங்கி தரேன். சொன்னா கேளுங்க, எனக்கு எதுவும் வேணாம். நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வீட்டுக்கு தெரியாத விஷயமா ஒண்ணு வாங்கி தரேன் சார். லேட்டஸ்ட் மாடல்ல காஸ்ட்லியா ஒரு பிரா. என்ன சைஸ் சார்? 32. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என்னோட கண்ணே ஒரு இன்ச் டேப். நான் நிறுத்தி பார்த்தா பாய அளந்து பார்க்கறான். தம்பி யாரு கடங்கார மாதிரி நிக்கிறீங்க? கடங்காரன் தாங்க. நான் உங்க மகனோட ஃப்ரெண்டு. மவுண்ட் ரோடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு மொபைல் கேட்டான், கொடுத்தேன். 3 நாள் ஆச்சு, இன்னும் திருப்பி தரலைங்க. என்னடா இப்படி பண்ணிட்ட? சாரி மச்சி, அன்னைக்கே திருப்பி கொடுத்துடலாம் தான் நினைச்சேன், முடியல, லேட் ஆயிடுச்சு. தப்பா நினைச்சுக்காத. இவன் பொண்ணுங்க டாவடிக்கிறதுக்கு எங்க அப்பா லோன்ல வாங்கி கொடுத்த மொபைல் தான் யூஸ் ஆகுது. எல்லாம் நேரம் தாண்டோய். சாசம் ஏன் தம்பி இதெல்லாம் கடன் வாங்கிட்டு? என் டேஸ்டுக்கு நான் டாடா பிர்லாக்கு மகனா பிறக்க வேண்டியது என் தலை எழுத்து. தவறி போய் உனக்கு மகனா பிறந்திருக்கேன். என்ன பண்றது? இப்படி கடன் வாங்கி தான் என் ஆசையை தீர்த்துக்க வேண்டியிருக்கு. சரி சரி, போய் கதவை தர. இந்த தம்பி எடுத்து போட்ட பனியன் கேட்டியா? வாங்கிட்டு வந்திருக்கேன். யார் வாங்கிட்டு வர சொன்னது? என் டேஸ்ட் உனக்கு தெரியுமா? பணமா கேட்டா பனியனை வாங்கிட்டு வந்து பணமா கொடுத்துருவேன். ஆனா உனக்கு பனியன் வாங்கிக்காம வேற எவ்வளவுக்காவது பாடி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அது அது வந்து உன் மேல சொல்லி தப்பு இல்ல. உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு நீ ஞாபகப்படுத்துற. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அவங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு? எங்க இருக்காங்க? எது கேக்குற? இதுக்கு மேல இதை வளர விடக்கூடாது பாரு. சீக்கிரமா கல்யாணத்தை பேசி முடிக்கலாம் தான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.